நீங்கள் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நடக்க போகுது. உங்களுடைய அதிகாரம் பிரயோகிக்கப்படும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்க போகுது, அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது, எல்லாமே நடக்கும். 12ஆம் இடத்திலே இருந்தால் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலிமா நன்மை நடக்கும். அடிக்கடி வெளியூர் வெளிநாடு மாற்றங்கள் உண்டாகும், அது தொடர்பு கிடைக்கும், நஷ்டங்கள் குறைவாக இருக்கும். அப்படி எதிர்பார்த்தா சுபகிரகம் தானே, அதனால பாப கிரகமா இருந்தால் தான் நம்ம பயப்படணும். வேலை இழந்து மறு வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல அதிகாரமான வேலை கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கிளர்க்கா ஒரு பியூனா அப்படிதான் வேலை செஞ்சிருப்பீங்க, ஒரு படிச்சிருப்பீங்க, பாஸ் பண்ணியிருப்பீங்க. டிக்குன்னு இப்போ உள்ள நேரம் பிரகாரம் உங்களுக்கு வேலை இழக்கு ஏதோ ஒரு வகையில் இறந்துருங்க. அடுத்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு அட்மின் பவரில் போஸ்டிங் கிடைக்கும், நிர்வாக திறமை உள்ள போஸ்டிங் கிடைக்கும். அப்போ எப்படி அதிகாரம் வந்துடுது இல்லையா? அதுதான் உண்மை. ஒரு வேலை போய் இன்னொரு வேலை கிடைச்சி அதில் அதிகாரம் வந்து நிற்கும். இது வேலையில் மட்டும் இல்லை, தொழில் வியாபார முன்னேற்றத்திலையும், நீங்கள் அரசியலில் சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி பொறுப்புகள் வந்து கிடைக்கும். அது மூலிமா எல்லாரையும் அடைக்க ஆளுவீங்க. பொதுவாக சிம்மராசிக்காரங்கள் அப்படித்தானே, அதெல்லாமே உங்களுக்கு நடக்க தான் போகுது. கனவு நினைவாகும், கனவு நினைவாகும், நனவாகும் அப்படி சொல்லலாம். இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம்.